மனிதனுடைய வாழ்க்கையை ஐந்தாக இந்த வேதாகமம் பிரித்து காண்பிக்கிறது. பறந்துபட்டதாக 3 விதத்திலே இந்த வேதாகமம் மனிதனுடைய வாழ்வை பிரித்து காண்பிக்கிறது. அதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கோம்னா, ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரங்கள். அதை 8 நாம் பிரித்தோம் என்று சொன்னால் 8 மணி நேரம் நாம் வீட்டிலே இருப்போம், 8 மணி நேரம் நமக்காக எடுத்துக்கொள்வோம், 8 மணி நேரம் சமுதாயத்திலே இருப்போம், படிக்கிறதோ அல்லது வேலை பார்க்கிறதோ. அப்போ மனிதன் ஒரு ஃபிசிக்கல் பீயிங், மனிதன் சரீர பிரகாரமாக இருக்கிறான். இரண்டாவதாக மனிதன் குடும்பத்தோடு இயங்கக்கூடியவனாக இருக்கிறான். மூன்றாவதாக மனிதன் சமுதாயத்தோடு இயங்கக்கூடியவனாய் இருக்கிறான். மனிதன் சந்திக்கிற எல்லாவித பிரச்சனைகளும் இந்த 3 அடிப்படைகளில் தான் இருக்கும். அதை கொஞ்சம் விரிவாக சிந்திச்சோம்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, இதை ஆன்மீக உறவு அப்படின்னு சொல்லலாம். 2வது குடும்ப வாழ்வு, 3வது சமுதாய வாழ்வு, 4வது தனிப்பட்ட வாழ்வு, 5வது சரீர பிரகாரமான வாழ்வு. 5 பகுதியாக நான் இதை பிரித்திருக்கேன். 5 பகுதிகளிலே மனிதனுக்கு ஜெபம் செய்வதிலே தடைகள் உண்டாகலாம். அதை இனம் கண்டு அதை எப்படி சரி செய்து கொள்வது, அதை குறித்து தான் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். 5 பக்கங்களிலே மனிதனுக்கு இருக்கிற தடைகள் என்ன, ஜெபிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் என்ன, அல்லது ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு இருக்கிற தடைகள் என்ன. இதுல முதல்ல எங்க வரணும், இந்த 5 பகுதிகளில் மிக முக்கியமானது எது அப்படின்னா, எங்க ஆரம்பிக்கணும்னா, தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு. இதை தேவனே உண்டு பண்ணுகிறார். இதை ரட்சிக்கப்படாத இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் இல்லாத ஒரு மனிதனுக்கு இது சாத்தியம் கிடையாது. அப்ப தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கும். அந்த உறவிலே தொய்வு ஏற்படும் பொழுது, அந்த உறவிலே பிளவுன்னு சொல்ல முடியாது, விரிசல் ஏற்படும் பொழுது, பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த மனிதனால் என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்படியே அவன் ஜெபம் செய்தாலும் எஃபெக்டிவ், அது ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமானதாக, அர்த்தம் உள்ளதாக, அல்லது ஒரு பெரிய பதிலை கொண்டு வரதாக, தேவனுடைய ஒரு அனுபவத்தை தனக்குள் உணர முடியாதவனாகவே அந்த ஜெப நேரங்கள் இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 18வது வசனம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இந்த தேவ மனிதன் ஜெபத்திற்கும் ஆண்டவரோடு கொள்கிற உறவுல எது முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப சரியாக நமக்கு சொல்கிறார். நாம் ஜெபம் செய்வதற்கு ஒரு இடம் முக்கியம் அல்ல, இடம் வேணும். ஒரு தூய்மையான, சச்சரவு இல்லாத, சத்தம் இல்லாத ஒரு இடம் வேணும். ஆனால் அது எனக்கு தான் தேவை, அது கடவுளுக்கு தேவை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு தேவை ஒரு தூய்மையான ஆடை தேவை, அது எனக்கு தான் தேவை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் அது ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவை, அது எனக்கு தான் தேவை. ஒரு மதிப்பீடுக்காக நான் ரொம்ப சுறுசுறுப்பாக அல்லது திடகாத்திரமாக இருக்கிற ஒரு நேரத்தை நாளில் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அந்த நேரத்தில் விசேஷம் கிடையாது, ஆனால் அது நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இடம், ஆடை, நேரம், நாள், கிழமை, இதெல்லாம் ஜெபத்தில் முக்கியம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜெபம், நள்ளிரவு ஜெபம், அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ இங்கே நேராக என்ன சொல்றாருன்னா, ஜெபத்திலே ஆண்டவர் பார்ப்பது இதயத்தை. அதுதான் சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டார். அப்ப ஜெபத்திற்கு முதன்மையான இன்றியமையாத ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இருதயம் தேவனுக்கு நேராக எப்படி இருக்கணும், தூய்மை உள்ளதா இருக்கணும். இது எப்படி சொல்றேன், புதிய இதயமாய் இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்ட இதயமாக இருக்க வேண்டும், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இதயம் நமக்குள்ள இருக்கணும். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே அக்கிரம சிந்தை போகும். இங்க அதை பத்தி பேசல. இங்க என்ன பேசுறாங்கன்னா, ஏற்கனவே பாவத்தோடு கலந்து ஒன்றுபட்டு சுரணை இல்லாமல் வாழ்கிற ஒரு மனிதன், பாவத்தை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்கிற ஒரு மனிதன், பாவத்தை குறித்த எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் பாவத்தோடு பின்னி பிணைந்து வாழ்கிற ஒரு மனிதன்,
அந்த மனிதன் ஜெபிக்கும் பொழுது, அக்கிரம சிந்தையோடு ஜெபிக்கும் பொழுது, தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் அவனுக்குள்ள என்ன பண்ணாது, இருக்காது. சரியா அதை இன்டர்பிரேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பாவத்தையும் டீல் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு பாவத்தையும் கையாள வேண்டும். 2 வார்த்தைகள் உண்டு பைபிள்ல. பாவம் இல்லாத ஒரு வாழ்வு அல்லது குற்றம் இல்லாத ஒரு வாழ்வு. சின்லெஸ் அண்ட் பிளேம்லெஸ். பாவம் இல்லாத ஒரு வாழ்வு, ரைட்டா, அதை வச்சிருவோம். பாவ நிலையிலிருந்தே வெளியேறுவது அது தேவன் வரும்பொழுதுதான் நடக்கும். ஆனால் குற்றம் இல்லாத வாழ்க்கை, பிளேம்லெஸ், அது இந்த பூமியிலே சாத்தியம்தான். ரொம்ப கிறிஸ்தவர்கள் 2ஐயும் குழப்பிக்கிறாங்க. சின்லெஸ், பிளேம்லெஸ், இது 2ஐயும் குழப்பிக்கிறாங்க. பாவமில்லாத வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை, பாவ நிலையில் இருக்கிறோம், உலகத்திலே பாவ பிரசவத்திலே இருக்கிறோம், பாவத்தின் ஆற்றலுக்கீழாக இருக்கிறோம். அப்ப பாவம் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பா வாழணும். பாவம் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பா வாழணும். ஆனால் பாவம் செய்தோம் என்று சொன்னால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, பிளேம்லெஸ், குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். குற்றம் இல்லாத வாழ்க்கைன்னா, என் சிந்தனையிலே நான் செய்வது பாவம் என்று நான் உணர்த்தப்பட்டால், என் சொல்லிலே, செயலிலே, எண்ணங்களே, எண்ணத்துல, எண்ணம் யாருக்கும் தெரியாது, எண்ணத்துல பாவம் இருக்கு அப்படின்னு நான் உணர்த்தப்படுவேன் என்று சொன்னால், உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு தேவனிடம் செல்வது, அதை அறிக்கை செய்வது, அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட கதறுவது. சிலர் என்னலாம் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நாள் முழுக்க பாவம் அறிக்கை தாங்க பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்க நம்ம எவரேலும் அப்படி நம்ம இருதயத்தில் வரும் என்று சொன்னால், அதனாலதான் புதிய இதயம் வரணும். 2 விதமான பாவங்கள் இருக்கு. ஒன்று சன்மார்க்க ரீதியான பாவங்கள், வெளியில, அதாவது பாடிலி சின்ஸ். 2வது இமோஷனல் சின்ஸ், உணர்வு ரீதியான பாவங்கள். குடிக்கிறான் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரியும், அது பாவம். கடினமா தகாத வார்த்தைகளை பேசுறான், அது எல்லாத்துக்கும் தெரியும், அது பாவம்னு சுட்டிக்காட்ட அவசியம் இல்லாத விதத்திலே எல்லாத்துக்கும் தெரிவது, வெளிப்பிரகாரமாக நம்முடைய சரீரத்திலே நிறைவேற்றுவது. ஆனால் ஒருவர் மீது பொறாமைப்பட்டேன் அப்படின்னா அது வெளியில தெரியாது, செய்கையின் மூலமாக தெரிய வருமே ஒழிய, பாசிவா அது உள்ளே கருத்தரித்து உள்ள இருக்கும் பொழுது அது என்ன பண்ணாது, தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவது, தாவீது பத்சேபாளோடு தவறாக பாவம் செய்தார், அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, அவனுக்கு பிறந்த குழந்தை மடிந்தது. அகைன் உரியா என்பவர் என்ன பண்ணாரு, கொலை செய்யப்பட்டார். நிறைய இடர்களை, அவமானத்தை தாவீது சந்தித்தார். அதாவது ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு விளைவுகளை, பாதிப்புகளை தாவீது சந்தித்தார். ஆனால் தாவீது பெருமைப்பட்டு தன்னுடைய படைகளை எண்ணும் பொழுது லட்சக்கணக்கான மனிதர்கள் என்ன பண்ணாங்க, செத்தாங்க. விபச்சார பாவத்தை விட விளைவிலே கொடுமையானது என்ன, பெருமை. அதே போல தாவீதின் மீது பொறாமைப்பட்டு 40 ஆண்டு காலம் என்ன பண்ணாரு, சவுல் என்ன பண்ணாரு, தாவீதை துரத்தி கொண்டே இருந்தார். பொறாமைப்பட்டு 40 ஆண்டு காலம் பொறாமையோடே ஒருவன் வாழ்ந்தான். ஆனா சவுல் பாலியல் ரீதியான எந்த அத்துமீறல்களையும் என்ன பண்ணல, ஈடுபடல. பொறாமையோட அவர் என்ன பண்ணாரு, வாழ்ந்தார் 40 ஆண்டு காலம். 40 ஆண்டு காலமும் ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்நாளையே என்ன பண்ணான், அதற்கென்று அர்ப்பணித்துக் கொண்டான். ஏராளமான போர் வீரர்களையும், தனக்கு கிடைச்ச ஆண்டவர் தந்த எல்லா ரிசோர்சஸ் எதற்காக பயன்படுத்தினான், தன்னுடைய பொறாமையினால் இயங்கி ஒரு மனிதனை அழிப்பதற்கென்று என்ன பண்ணான், செஞ்சான். கடந்த நாட்களிலே பெரிதாக கிறிஸ்தவத்திலே பிரசங்கிக்கப்படாத பாவத்திலே ஒன்று பொறாமை. அதை பத்தி ஜாஸ்தி குடிக்காத, கோவப்படாத, அங்கங்க பார்க்காத, கொஞ்சம் பாலியல் ரீதியாக துப்புரவாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறவங்க பெரும்பாலும் அந்த இமோஷனல் சென்ஸ், அதாவது உள்ளான விதத்திலே மனிதன் செய்கின்ற அந்த பாவத்தில் என்ன பண்ற, பெருசா கருத்தை செலுத்துவது இல்லை. கடந்த நாட்கள்ல இதை எப்படி போதிக்கலாம், இது ரொம்ப எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு நான் ஜோபத்துல அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். என்னுடைய நண்பன் ஒருவன் விளையாட்டா சொன்ன ஒரு காரியம், அவங்க முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ முயற்சிகளை அவன் ஏறெடுத்தாலும் முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு.
இடையில போகும் பொழுது ஒரு பிச்சைக்காரனை பார்த்தான். அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு வாழ்க்கையவே இழந்து வாழ்க்கையில் எந்த நம்பிக்கை இல்லாதவனாகவும், இன்னைக்கு சாவமோ கொஞ்சம் நேரம் கழிச்சு சாவமோ, அப்படி பாதக சூழ்நிலையில பார்த்தாலே இதயம் நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் அவன் எதிரில் வர்றான், அழுக்கு உடையோட பேப்பரை பொறுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட. அப்படி வரும்பொழுது அந்த தம்பி குறை சொல்லல, நல்ல தம்பி. ஒருவேளை நானும் கூட அப்படி இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், நானும் அப்படி தான் சில சமயங்கள் அப்படி நடந்துக்கலாம். அந்த தம்பியை சொல்ல, நான் பிச்சைக்காரனை பார்த்தோன்னே இவன் குளிக்கவும் இல்லை, குளிக்கவும் மாட்டான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா முடி எது வரைக்கும் இருக்குது, தன்னுடைய இடுப்பு வரைக்கும். குளிக்கவும் மாட்டான், சாப்பிடவும் மாட்டான், வீடும் இல்லை, எந்த மெயின்டெனன்ஸ் இல்லை. ஆனால் முடி எது வரைக்கும் இருக்குது, ஒரே சடையாக என்னது தொங்குது. பொறாமைங்கிறது அப்போ தான் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. தனக்குள் இல்லாதவற்றை ஒரு பிச்சைக்காரனை பார்க்கும் பொழுது உடனே மனசுல இயல்பா ஒரு மனிதனுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, அவன் எவ்வளவு இல்லாமையில் இருக்கிறான், எனக்கு எவ்வளவு இருக்கு, நான் அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கணும். அதான் இரக்க உணர்வு. அது என்னதுங்க, இரக்க உணர்வு, நேச உணர்வு இருக்கு பாருங்க. அவனை பார்க்கும் பொழுதே ஒரு போதுமான ஆடை அவன்கிட்ட இல்லாமல் இருக்கு. ஏன்னா நான் என்கிட்ட நிறைய ஆடைகள் இருக்கு, அதை அவனுக்கு கொடுக்கலாம். அவன் போதுமான உணவு இல்லாமல் இருக்கு, அவனுக்கு உணவு தருகிற இடத்துல நான் இருக்கிறேன், உணவு கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அவனை பார்க்கும் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, அவனுடைய இல்லாமையை பார்க்கும் பொழுது, இல்லாமையை போக்குவதற்கு என்கிட்ட என்ன இருக்கு. பொறாமை எப்படி பார்க்கணும்னா, இல்லாதவனிடத்திருப்பது என்ன, அதுதான் பொறாமை உள்ளவனுக்கு கரெக்டா தெரியும். பல விதத்துல அவன் கஷ்டப்படுவான், ஆனா அது தெரியாது. பொறாமையினால் நிரம்பி இருக்கிற ஒரு மனிதனுக்கு எதுதான் தெரியும், இல்லாதவனிடத்திலே என்னிடத்தில் இல்லாதது இருக்கிறது எது. சின்லெஸ் அப்படி வாழ முடியாட்டியும் குற்றம் இல்லாமல் நம்ம வாழ முடியும். மனதில் ஒன்று வந்துருச்சா அதை உடனே எடுத்துட்டு எங்கே போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். பாருங்க, இது இல்லைன்னா ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த சொரணைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, தப்பான வார்த்தை கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த சொரணை இருக்காது, அந்த அவேர்னஸ் இருக்காது. அவங்க எப்பயும் போல வாழ்ந்து கொண்டே கிழிப்பிள்ளை போல என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பெருசா என்ன பண்ணாது, எதுவும் பாதிக்காது. மனைவியை துன்பப்படுத்துவான், பக்கத்து வீட்டில் இருக்க துன்பப்படுத்துவான், மனைவியோடு சண்டை போடுவான், பிள்ளைகளோடு சண்டை போடுவான். ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் சொல்லி சபையில ஜெப குறிப்பு கொடுத்தா ஜெபம் பண்ணுவான். அப்ப நல்லா யோசிக்கணும், அக்கிரம சிந்தை என் மனதில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் என் ஜெபத்திற்கு என்ன பண்ண மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். அதாவது என்னன்னா, அக்கிரம சிந்தனை என்ன, வந்து போகிற சிந்தை அல்ல, தொடர்ச்சியாக என் வாழ்விலே 2 பாவம் கலந்திருக்கும் என்று சொன்னால் அன்கன்ஃபஸ்ட் அல்லது அன்டீல்டு. ரட்சிக்கப்பட்டவன் ஒரு நாள் அப்படி வாழ முடியாது. இன்னைக்கு உணராட்டியும் நாளைக்கு உணருவான், நாளைக்கு உணராட்டியும் அடுத்த முறை என்ன பண்ணுவான், உணருவான். கவனிங்க. அப்ப ரைட், இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அக்கிரம சிந்தையோடு நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்னு சொல்லிட்டு 19ல மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை. எனக்கு ஒரு பெரிய நிச்சயம் அப்படின்னா என்னன்னா, அந்த அக்கிரம சிந்தை இல்லாதபடிக்கு அவன் ஜெபிக்கின்றான். அக்கிரம சிந்தை இப்ப ஜெபத்துல இவனுக்கு ஒரு பெரிய நிச்சயம், மெய்யாய் தேவன் எனக்கு என்ன பண்ணாரு, செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உணர்வு அல்ல, இந்த அறிவு இருக்கும். கர்த்தர் என் ஜெபத்தை என்ன பண்ணாரு, சத்தத்தை கேட்டார், எனக்கு என்ன பண்ணாரு, செவி கொடுத்தார். இப்ப இன்னும் கொஞ்சம் போவோம். எப்பொழுதுமே கிறிஸ்தவன் இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கல, ஆண்டவரே இந்த ஒரே ஒரு முறை எனக்கு இரக்கம் செய்யும், இந்த ஒரே ஒரு நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெறுவதற்கு நான் தகுதி இல்லாதவன், இந்த ஒரே ஒரு முறை எனக்கு கிருபையா என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க, உம்மிடத்திலிருந்து எதுவும் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லாதவன், இந்த ஒரே ஒரு முறை என் ஜெபத்தை என்ன பண்ணுங்க கேளுங்க. அப்படியே ஜெபம் பண்ணி பழகிவிட்டோம், அல்லது அப்படி ஜெபம் பண்றதுதான் மேன்மை அப்படி நினைச்சுக்கிட்டோம். யாராவது ஒருத்தர் ஆண்டவரே என்னுடைய நீதியின்படி எனக்கு இறங்கும், என்னுடைய நீதி எவ்வளவோ
அந்த அடிப்படையிலிருந்து எனக்கு பதில் தாரும். என்னுடைய தூய்மையும் பரிசுத்தமும் எவ்வளவோ அந்த அடிப்படையிலே எனக்கு மறு உத்தரவு தரும் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னா, அல்ல நம்மளே ஜெபம் பண்ண அப்படி வாய் வராது, அப்படி யாரும் ஜெபம் பண்ணாங்கன்னா ஐயோ அது எவ்வளவு மோசமான ஒரு ஜெபம் அப்படின்னு தோணும். 2 சந்தர்ப்பங்களே உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு. நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறீரோ, நீர் எவ்வளவு சரியானவராக இருக்கிறீரோ அந்த அடிப்படையிலே எனக்கு பதில் தாரும். இது சில நேரங்களிலே அப்படி நாம் ஜெபிக்க வேண்டிய சூழல் உண்டு. தேவனிடத்திலே தைரியமாக ஒன்றை கேட்கக்கூடிய மனநிலையில் நாம் இல்லாதபடி நம்ம வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவரே, கெஞ்சி கேட்கிறேன், கிருபையா இருப்பேன் என்று சொன்னீரே, அப்படி கிருபையா எனக்கு இறங்கும். அப்படி ஜெபங்கள் சில நேரங்கள்ல உண்டு. ஆனா அது மட்டுமே அவர் கிறிஸ்தவனுடைய ஜெபமா இருக்குமானா கிடையாது. ரைட் ராயலா ஜெபிப்பான் அவர் கிறிஸ்தவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். நல்ல ஜெபம்ல. அதற்கு நேர் எதிரான ஒரு ஜெபம், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு அருள் செய்யும். இங்க என்ன ஜெபம் பண்றாருன்னா, கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு என்ன பண்ணும்? நியாயம் செய்யும். எவ்வளவு ஒரு தைரியம் உள்ள ஜெபம் பாருங்க. அப்ப நினைச்சிடக்கூடாது, தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்படைந்த ஒரு மனிதனுக்கு, புது இதயத்தை அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு, பரிசுத்த ஆவியானவரை தனக்குள்ளாக பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு பரிசுத்தத்தை குறித்த ஒரு லட்சியம் இருக்கும். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையை குறித்த ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம்தான் அவன் ஆன்மீக வாழ்க்கையை கட்டி கொண்டே போக அவனுக்கு தூண்டுதலாக அமையும். ஒரு பரிசுத்தவான் எப்படி இன்ஸ்பயர் ஆகிறான்? இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இதற்கான மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எப்படி இருந்து வருதுன்னா, அவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை குறித்த லட்சியம் இருக்கும். பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்த தரிசனம், விஷன் இருக்கும். இப்படித்தான் என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக அமைய வேண்டும். ஆனா நிகழ்காலத்துல அது இல்லை அப்படிங்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? தொடர்ந்து தன்னை ஜெபம் பண்ணுவதற்கென்று அர்ப்பணிப்பான். ஆன்மீக காரியங்களிலே நாட்டம் உள்ளவனாக மாத்திரமல்ல, ஆன்மீக காரியங்களிலே ஈடுபாடு உள்ளவனாய் மாத்திரமல்ல, ஆன்மீக காரியங்களை அதவே லட்சியமாக கொண்டு என்ன பண்ணுவான்? இயங்குவான். இன்னைக்கு இந்த சபையை சொல்லல, பொதுவாக ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே, ஒரு பிரசங்கத்தை ஒரு ஜனங்க கேட்பாங்கன்னா அதுல ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான முறையிலே அதுல ஈடுபாடு காமிப்பாங்க, வித்தியாசமான முறையில என்கேஜ் ஆவாங்க. சில பேர் பைபிளே கொண்டு வர மாட்டாங்க, சிலர் பைபிளை திறக்காம உட்காந்துருப்பாங்க, சிலர் ஆள் இங்க இருப்பாங்க. இதெல்லாம் அங்கே என்ன காட்டுதுன்னா, அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஒரு பெரிய ஆக்க சக்தியாக, ஒரு ரிசோர்ஸஸாக, மூலமாக அவங்க எண்ணல. ஏன்னா இவங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த லட்சியம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வோம்? வந்த வரைக்கும் வாழ்வோம். நான் சொல்ல புரியுதா? பரிசுத்தத்தை குறித்த லட்சியம் இல்லாதவர்களால் ஜெபிக்க முடியாது, தேவனை நோக்கி ஓட முடியாது, தேவனுடைய வார்த்தைகளிலே பெரிய ஆழமான ஈடுபாடு என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்ப கவனிங்க, கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். கடைசியா இந்த மாதிரி ஜெபம் எப்படியா பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி ஜெபங்கள் வேதமெங்கிலும் இருக்கின்றது. நெகேமியான் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நெகேமியா சொல்லுவாரு, ஆண்டவரே, உமக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினேன் என்பதை நீ அறிந்திருக்கிறேன், அதெல்லாம் நினைச்சு பாரும் அப்படின்பா. அப்படி ஜெபிப்பது தப்பு, சரி, அதை விட்டுருங்க. ஆனால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இறையியல் சம்பந்தமான ஒரு புலனாய்வுக்குள்ள நமக்கு போனோம்னா அப்படி ஜெபம் பண்ணுறது சரியா தப்பான அது தனி சப்ஜெக்ட். நான் என்ன சொல்றேன், அங்க போக வேண்டாம். ஆனா அப்படி ஜெபிக்கிற அளவுக்கு நெகேமியாவின் வாழ்வு இருந்தது. ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்திலே கொண்டு வரும்படி தன் வாழ்க்கையவே ரிஸ்க் பண்றாரு.
ஒரு பேரிடர்ல, ஒரு பெரும் அபாயத்திலே வாழ்க்கையே தூக்கி அங்க வைக்கிறார், நெருக்கடியில வைக்கிறார். அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அரசு உத்தியோகம் இருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன ஜெபம் பண்றாருன்னா, நான் இன்னென்ன பிரகாரமாக உமக்காக வாழ்ந்தேன் என்பதையும் வைராக்கியம் பாராட்டினேன் என்பதை நினைந்தருளும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஜெபங்கள் நீங்க வழிநடுக்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ரைட். இப்ப தேவனோடு உள்ள உறவு ஒரு மனிதனுக்கு சரியா இல்லாத வரைக்கும் அவனால் ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு ஜெபம் செய்ய முடியாது. கிழிப்புள்ள பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதை அப்படியே சொல்லுவோம். கிழிப்புள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை என்ன பண்ணிடலாம், ட்ரெயின் பண்ணிடலாம். ட்ரைனிங், பயிற்சியின் மூலமாக எதுவும் சாத்தியம். நாய்க்கு பார்த்தீங்கன்னா சட்டை பேண்ட் போட்டு விட்டு சர்க்கஸில் என்ன பண்ணுவாங்க, சைக்கிள் ஓட்ட விடுவாங்க. ஒரு இதில் பார்த்தேன், யானையை வந்து பெயிண்டிங்கே வரைய விட்டாங்க. அழகாக ஒரு ஒரு ஓவியத்தையே ஒரு யானை வரைஞ்சிருச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயிற்சியின் மூலமாக அசாத்தியமான காரியங்களை மனிதன் உட்பட விலங்கு உட்பட செய்ய வைக்க முடியும். இந்த பயிற்சியை தான் இன்னைக்கு சபைகளில் கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பயிற்சி எடுத்து ஜெபிப்பதுங்கிறது ஒன்று, அது ஜெப வாழ்வு கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி பழக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வெறும் தொண்டையிலேருந்து வரும் வார்த்தைகள் இதயத்தில் ஆழமாக வந்து வராது. தங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவிலிருந்து வராது. பயிற்சியின் மூலமாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கேட்ட வார்த்தைகளை தான் பேச ஆரம்பிக்கும். வாங்க போங்க அப்படின்னு ஒரு குழந்தை பேசுதுன்னா அது மரியாதையாக பேசுதுன்னு அர்த்தம் இல்லை, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த குழந்தை நல்லா வளர்ந்து பெருசாகி அனலிட்டிக்கலாக ஒரு மனிதனுக்கு என்ன மரியாதை கொடுக்குதோ அதுதான் அது உள்ளான நிலை. அப்போ ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தேவனுக்கும் எனக்குமான அந்த உறவு இருக்கு இல்லையா, அதுதான் ஜெபத்திலே இன்றியமையாத ஒன்று. ரட்சிப்பின் மூலமாகத்தான் இது சாத்தியம். ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஒரே ஜெபம் என்னவா நியாயப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், எனக்குள்ளாக வாரும். இதுதான் ரட்சிக்கப்படாதவர்களுடைய நியாயமான ஒரே ஜெபமாக இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணணும், அந்த ஜெபத்தை பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த ஜெபத்தை பண்ணுவதற்கே தேவனுடைய தூண்டுதலையும் தொடுதலையும் ஒரு மனிதன் என்ன பண்ணணும், பெற்று கொண்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் அந்த மனுஷனுக்கு இல்லாத வரைக்கும் அப்படி மனுஷன் என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ரைட். சரி, ரெண்டாவது இதுக்கு போகலாம். இரண்டாவதாக தேவனோடு உள்ள உறவு எப்படி முக்கியமா ஜெபத்துல, அதே மாதிரி குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். நேரடியாக இதை வசனம் சொல்லுது, ரொம்ப பெருசா குழப்பிக்க வேணாம். பெரும் அளவிலே வெளிச்சம் தரப்படவில்லை. வேதாகமத்தின் எல்லா பக்கங்களிலும் வெளிச்சம் தருவோம் என்று சொன்னால் அது ரொம்ப நியாயமா இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு. இந்த இருட்டடிப்பு செய்யறதும்பாங்க, வேண்டுமென்றே அல்லது அறியாமையினாலே வேதத்தின் சில பக்கங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுது. அப்படி ஒரு பகுதி இது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி. ஜெபங்கள் பன்மையில சொல்றாரு, ஜெபங்கள்னு என்ன பண்றாரு அப்பனா தொடர்ச்சியாக உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி, தொடர்ச்சியாக உங்களுடைய ஜெப வாழ்விற்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அன்போட நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு உங்கள் மனைவிகளோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை கனத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இந்த இடத்துல பர்டிகுலரா எதை பத்தி பேசுறார் அப்படின்னா, மனிதனுடைய தேவை எந்த விதத்துல இருக்கு, 5 விதத்துல இருக்குன்னு சொன்னேன். இந்த இடத்துல பேசும் பொழுது பலவீன பாண்டம் சொல்றாரு பாருங்க. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிற அப்படின்னா, இது தமிழ்ல சரியா வரல, ஆங்கிலத்துல வீக்கர்னு வரும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன். ஒரு பெண் வந்து பலவீனமானவள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல, ஒப்பீட்டு அளவிலே பலவீனமானவள். வீக்கர் அப்படின்னா ஆணோடு ஒப்பீடு செய்யும் பொழுது
பலவீனமானவள். அப்ப ஆணும் எப்படிப்பட்டவன் தான்? பெண்ணோடு ஒப்பீடு செய்யும் பொழுது நான் பலம் உள்ளவன், என் மனைவியோடு ஒப்பீடு செல்லும் பொழுது நான் பலம் உள்ளவன். புரியுதா? பொதுவா நானும் பலவீனம் உள்ளவன் தான். என்னுடைய சரீரத்திற்கும் வரம்புகள், லிமிடேஷன் இருக்கா? இருக்கு. 10 ஆள் வேலையை நான் செய்ய முடியுமா? அப்படிங்கும் பொழுது என்னை விட பலவீனமான ஒரு ஆள் தான் யாரு? என்னுடைய மனைவி. அப்ப அவளுடைய, குறிப்பாக இந்த இடத்துல அவளுடைய சரீரத்தினுடைய வரம்புகளை ஒரு ஆண் மதித்து நடக்கணும். இதுக்கு அன்பு பத்தாது, புத்திசாலித்தனம் வேணும். அதனாலதான் விவேகம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, குடும்ப வாழ்வு சரியா இருக்கணும், அன்பா இருங்க அன்பா. அப்படி கிடையாது. விவேகம், புத்திசாலித்தனம் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு 8 மணிக்கெல்லாம் பசிச்சது அப்படின்னா கண்டிப்பா என் மனைவிக்கு எத்தனை மணிக்கு பசிக்கணும்? கரெக்டா சொல்லுங்க. அந்த வசனம் புரிஞ்சிருந்தா அவ்வளவு. அங்கதான் கான்டெக்ட். அப்ப யார் முதல் சாப்பிடணும்? ஆம்பளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன சாப்பாடுன்னா, நீங்க சனாதன புத்தியில இயங்குறீங்க. கையில பைபிள் வச்சிருக்கீங்க, ஆனால் பண்பாட்டு அளவு, இந்தியாவில் பண்பாட்டு அளவில் ஆள்றது எது? கான்ஸ்டியூஷன் கிடையாது, சனாதனம் தான். மனைவியினுடைய சரீர ரீதியான வரம்புகளை நான் கருத்தில் கொள்ளாமல் போனால் நேரடியாக எதுக்கு தடை வரும்? உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனை இருக்கா? இப்ப எந்த தகுதிக்கு போறாரு? மனைவி உனக்கு நிகராக படிக்காம இருக்கலாம், கணவன் உனக்கு நிகராக படிக்காம இருக்கலாம், மனைவி உனக்கு நிகரான பூலோகத்துல இருக்கிற அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். இங்க சமநிலை எங்க கொண்டு வராரு? நீயும் பரலோகத்துக்கு தான் போக போற, உன்னோட மனைவியும் எங்க தான் வர போறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆன்மீக சமநிலையே ஒரு மனிதனை பூமியில சமமா நடத்துவதற்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது? வழிங்களா? அப்ப நீங்க அவ்வளவுதான், திருத்திக்கணும். கேட்டு 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 திருத்திக்கணும். இந்த விதத்துலலாம் சொல்லு, இந்த மாதிரி இல்லையா, சரி திருத்திக்கணும். பெண்கள்னாவே அப்படி சொல்லப்படலைங்க, வீக்கர். ஒப்பீட்டு அளவிலே ஒரு ஆணோடு ஒரு பெண் பலவீனமானவள். அப்ப ஆணை எப்படிப்பட்டவன் தான்? பலவீனம். என்னுடைய சரீரத்துக்கு என்ன இருக்கு? வரம்பு இருக்கு. இங்கே சமநிலையாக சொல்லப்படுவது என்ன? உங்களோடு கூட உங்களுக்கு பல விதத்திலே ஒரு ஆணோடு ஒரு பெண் சமமா இல்லாம இங்கே இருக்கலாம். அதை காரணம் காட்டி என்ன பண்ணக்கூடாது? நம்ம, நீ என்ன இந்த மாதிரி படிச்சிருக்கியா, நான் 4 இடத்துக்கு போறேன், உனக்கு அவ்வளவு விவரம் தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நீ என்ன சம்பாதிக்கிறியா? பல விதங்கள்ல என்ன இருக்கலாம், ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள போற இடத்துல அங்க என்ன கிடையாது? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அந்த வாழ்க்கைய பூமியிலே வாழும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஜெபத்திற்கு தடை 2வது என்னது? ஸ்பௌஸ். நேரடியாக உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்க எப்படி வாழ்றீங்கிறது ரெசிப்ரோக்கல். இந்த இடத்துல வேத விதின்னு ஒன்று இருக்கு, வேத வியாக்கியான விதின்னு ஒன்று இருக்கு. வாலிபர்கள் எழுதிங்க, ரெசிப்ரோக்கல் லா. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்ப அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் லா. அதை ரெசிப்ரோக்கல் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, நேரெதிர் விளைவு. லூக்கா 6:31. நீங்க மற்றவங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கும் நினைக்கிறீங்களோ அதையே என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, மற்றவர்களுக்கு செய்யுங்க. பல நேரம் என்னங்க, நான் வந்து ஒரு வீட்டுக்கு போனேங்க, வான்னு கூட சொல்லலைங்க. வலிக்குதுல்ல? இப்போ வீட்டில் என்னம்மா அவங்க நம்மளுக்கு வந்திருக்காங்க, வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லியே, ஏன் நான் வாங்கன்னு சொன்னால் அவங்க வரமாட்டாங்களா? அப்படி கேட்டால் என்ன அர்த்தம்? அசல நம்ம காலை மிதிச்சோம்னா உனக்கு கண்ணு இல்லையா, காலை போட்டு இப்படியா மிதிப்ப அப்படிமா. வேற ஒருத்தன் ஏன் காலை மிதிக்கும் போது, ஐயா காலை மிதிக்கிறீங்க அப்படின்னா, பஸ்ஸில் வந்து அப்படிதான் இருக்கணும்ல, காரில் வரணும். கார் வாங்கி எதில் வரணும்? காரில் வரணும். பஸ்ஸில் வந்தா மிதிப்பா. இந்த பதில் ஒருத்தன் முதிக்கும் போது கரெக்டாக வருமா? சொல்லுங்க. அது என்ன சொல்றாருன்னா, நம்ம இருதயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நம்மளை பற்றி நம்ம குறித்து சிந்திக்கணும்ல. அப்படிதானே இன்னொருத்தனை சிந்திக்கணும். எல்லா விதத்தையும் அப்படிதான் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். 3 பேர் உட்கார்ற சீட்டில் எத்தனை பேர் உட்காரலாம் சொல்லுங்க? 3 பேர் உட்காரலாம். சாதாரண கேட்டசி கூட நீங்கள் சமுதாயத்தில் பார்க்க முடியாது. கொடுமையினால் நிறைந்த சமூகம். இதுக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கும்படி தான், இதுக்கெல்லாம் உப்பாக இருக்கும்படி தான் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த விவேகமே இல்லை. போதும், ரெசிப்ரோக்கல் லா.
நேர் எதிர். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். தேவனோடு மட்டும் பாவ அறிக்கை செய்யக்கூடாதுங்க, ஒருவருக்கொருவர் பாவ அறிக்கை செய்யணும். சம்சாரத்தை குத்திட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் குணமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க. அப்ப அங்க ஜபத்தை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஒருத்தருடைய குற்றங்களை இன்னொருத்தர் என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. பாவ அறிக்கையில எதுவும் வரணும். இப்ப நான் ஜபம் பண்ண போறேங்க, ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, சகோதரர் சங்கருக்கு விரோதமாய் நீ தகாத விதமா பேசியிருக்க. அப்ப முதல்ல போய் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? சகோதரர் சங்கரவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? கையை தூங்க பார்ப்போம். என்னைக்காவது அப்படி பாவ அறிக்கை செஞ்சிருக்கீங்களா? ஆண்டவரே சங்கர் பிரதரை திட்டே என்னை மன்னியும் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அறிவு கேட்டவனே, சங்கர் பிரதரை திட்டினா நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ என்ன பாஸ்டர் உன் சர்ச்சி பாஸ்டர்னு திட்டுவார். என்ன நீங்கள் கத்துக்கிட்ட? போய் 10 வருஷம் கையில பைபிள் வச்சிருக்க, 5 வருஷம் கழிச்சிருக்க. பாவ அறிக்கையில எல்லா பாவத்தையும் யார்கிட்ட அறிக்கை பண்றது? அப்படி கிடையாது. தேவனுக்கு விரோதமாய் செய்தது தேவனிடத்திலும், மனிதனுக்கு விரோதமாய் செய்தது எங்கேயும். அப்ப ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செஞ்சாதான் நாம் குணமாக முடியும். என்னன்னா, ஒருவருக்கு விரோதமாக இருக்கிற மனத்தாங்குதல் சரியாகும், அதனால் ஏற்படுகிற விளைவுகள் சரியாகும். புரியுதா? 3வது பகுதி சோசியல் லைஃப், சமுதாய வாழ்வில் இருக்கிற தடைகள். நீதிமொழியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். இல்ல, குறைஞ்சபட்சம் நம்மால் நஷ்டமடைந்தவர்கள் நம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, சார் 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 என் சம்பளத்தை இப்படி பிடிக்கிறீங்களா சார், அது நியாயமா சார்? கண்ணை மூடிட்டு கடினப்பட்ட இருதயத்தோடு அங்கேருந்து கடந்து போய் கர்த்தாவே அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாராம். சொல்லுங்க. மனிதனுடைய கூப்பிடுதலுக்கு இர்ரெஸ்பான்சிவ், அதாவது மாறுதரம் செய்வதற்கு உணர்வுள்ள இருதயம் இல்லாத ஒருவன், எங்க எத்தனை வருஷமா கேட்கறாங்க, கடன் வாங்கிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எத்தனை வருஷமா கேட்கறாங்க, எவ்வளவு தூரம் உங்களை கேட்கறாங்க, எத்தனை முறை கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் காது அடைச்சிக்கிட்டா அவங்க என்ன பண்ண, ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கேட்பாரா? புரியுதா? சமுதாய ரீதியான தடைகள். அப்ப நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய தேவைகளுக்கு நாம் இதயத்தை அடைத்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கூக்குரலுக்கு நம் இதயத்தை அடைத்து கொண்டோம் என்று சொன்னால், பொதுவாக என்ன வார்த்தை சொல்லுவோம்? அது அப்படிதாங்க, அது கண்டுக்காதீங்க, அதுக்கு வேற வேலையே இல்லை, இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நான் நினைச்சிக்குவேன் ஜெபம்னு. ஆண்டவர் நீ என்ன புலம்பிட்டு தான் இருக்கப்போ, ஏன்னா நீ எதை நினைச்சிட்ட? கூக்குரலை, தேவையில் உள்ளவனுடைய கூக்குரலை நீ புலம்புல என்ன பண்ணிட்ட? நினைச்சிட்ட. நம்ம புலம்புனா தேவன் ஜெபமா எடுத்துக்கணும். நம்ம தேவன்கிட்ட போய் புலம்புனோம்னா தேவன் எப்படி எடுத்துக்கணும்? அதை தேவன் எடுத்துக்கணும். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். நான் இன்னொருத்தன் புலம்பல, அவனுக்கு அதான் வேலை. சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கு. சமுதாய வாழ்வுல நம்ம சரியா இல்லாத பொழுது நம்ம ஜெபங்களுக்கு என்ன உண்டாகும்? தடை உண்டாகும். ஒத்துக்குறீங்களா? அதெல்லாம் சரி செய்யாம ஜெபம் பண்ணும் போதே தெரியும். சரி, பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போயிடுவோம். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2-3. ஜெபத்திற்கான தடைகள் என்ன, அல்லது ஜெபம் கேட்கப்படுவதற்கான தடைகள் என்ன? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பைபிள்ல இப்படி கூட வசனம் இருக்கான்னு உங்களுக்கு தோணும், ஆனா இருக்கு. நீங்கள் இச்சித்தும், அதாவது ஆசைப்பட்டும், தீவிரமாக ஆசைப்பட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படி யாரும் இருக்கீங்களா? நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் ஒரு காரியம் எனக்கு கிடைக்கணும்னு சண்டை போட்டு யுத்தம் பண்ணி கொலை கூட செய்றீங்க. ஆனால் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது. நீங்கள் ஜெபிக்காது இருக்கிறதினாலே உங்களுக்கு என்ன கிடையாது? வாய்க்கிறது இல்லை. செல்போன் எடுத்து காட்டுங்க. அப்படி நல்லா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன், இங்கே ஞான் தவற எடுக்கக்கூடாது. இதில் கான்டாக்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு பணம் தேவை வந்துருச்சு,
அதில் இந்த கஸ்டமர் கேர்னு ஒன்று இருக்கும், அதை விட்டுறது. போலீஸ்னு ஒன்று வரும் 100, அதையும் விட்டுறது. 7லேருந்து அடிக்கிறது. எதெல்லாம் விட்டுறது? கஸ்டமர் கேரு, எமர்ஜென்சி நம்பரு, போலீஸ், அதெல்லாம் விட்டுட்டு லைனாக அடிப்போம். நான் என்ன சொல்கிறேன், ஏன் கிடைக்கிறது இல்லை? பல நேரங்களில் ஆசைப்படுறேன், நியாயமான ஆசையாக கூட இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு ஜனங்க எல்லா வழிமுறையும் பின்பற்றுவாங்க. அப்படி இருக்கனால தான் எழுதியிருக்காங்க. 2000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. பொறாமப்பட்டு சண்டை போட்டு யுத்தம் கூட பண்ணுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க. இதுல என்ன குறவு? என்ன இன்னும் கொடுமை என்னன்னா, சரி இப்படி சொல்றீங்களா ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும். நான் எவ்வளவு பெரிய காரியம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க ஜெபம் பண்ணலாம்னு இருக்கீங்க. ஏதாவது செய்ய மாட்டானா? பாசிட்டிவ் ஒன்று என்ன பண்ணணும்? ஒரு பிரச்சனை என்ன சொல்லணும்? இந்த பாரு, நான் பாரு, அப்படியா? அப்படி சொல்ல முடியுமா? ஆனா அந்த மாதிரி ஆள்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிடுறாங்க. கவனிங்க, வீடுல ஒரு பிரச்சனை, வீடு நல்ல ஒரு வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்கணும், இருக்கிற வீட்டை மாற்றணும், இல்லை புதுசாக கட்டணும், ரைட், எல்லாம் ஓகே. என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். பைபிள் நேரடியாக சொல்லுது, நீ விரும்புகிற, ஆனால் நீ ஜெபம் பண்ணாதனால உனக்கு கிடைக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு என்ன பண்ணுற? சண்டை போடுற. அன்னைக்கெல்லாம் கொலை கூட செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணுற? பக்கத்து வீட்டில் ஒரு நில பிரச்சனை, என்ன பண்ணணும்? உடனே ஜெபம் பண்ணணும். உடனே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஏன் அந்த எண்ணம் ஜனங்களுக்கு வர மாட்டேங்குது? உங்கள் மனதுக்கே விடுகிறேன், ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குதுன்னா, அதை விட்டுருவோம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஏன் அந்த எண்ணம் வரும் அப்படின்னா, எது ஒன்றுனாலும் யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகும். எனக்கு அநீதி நடக்குது, எங்கே போகணும்? ஆண்டவர்கிட்ட. இல்லை நான் ஒரு ஆசைப்படுறேன், எங்கே போகணும்? ஆண்டவர்கிட்ட. ஃபஸ்ட்டு எங்கே போகணும்? லாஸ்ட் எங்கே போகணும்? ஆண்டவர் பார்ப்போங்க, அங்கே ஒரு துண்டு போட்டு வைப்போம், இங்கே ஒரு துண்டு போட்டு வைப்போம். எது கிடைக்குதோ உட்காந்துக்குவோம். நீங்கள் ஜெபமும் பண்ணுங்க, நான் அவங்க செய்கிற வேண்டியதை என்ன பண்ணுவோம்? இங்கிட்டுவோம். கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவன் எப்படி, ரட்சிக்கப்படாதவனை பற்றி நமக்கு அது சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய ஏரியா. ரட்சிக்கப்பட்டவன் வந்து சோர்ஸ் அவனுக்கு ஒன்று தான். எங்கே போவான்? நேரா ஆண்டவர்கிட்ட தான். ஏங்க, இன்னொருத்தன்ட்ட நிற்கிறத விட ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறது கேவலமாங்க? சொல்ல புரியுதா? கிடையாது. ஆண்டவரே, என்னுடைய சட்டை எல்லாம் பழமையாக போயிடுச்சு, எனக்கு புதுதாக ஒரு சட்டை வேணும். யார்கிட்ட கேட்கலாம்? உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க ஜெபித்துட்டு இருக்கும்போது அப்புறம் வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்விலே ஜெபம் ஏன் செய்யறது இல்லைன்னா, ஜெபத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. நான் வாயடிச்சு சண்டை போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு என் மேலே என்ன இருக்குது? ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஆளுங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் ஃபேஸ் பண்ணிடுவேனே, இதை 10 பேர் நான் பார்ப்பேங்க அப்படிங்கிறனால ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேட்குறேன். மெசேஜை பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி 10 மெசேஜ் அனுப்புகிறான், 2 லட்ச ரூபா வாங்கிக்கிங்க உடனே அப்படின்னு. யாரு? ஏன் ஜெபம் பண்ணிட்டு இப்படி வேணா பண்ணுவாங்க. ஆண்டவரே, அந்த பேங்க் மேனேஜருடைய இருதயத்தில் பேசும், அவன் பேசாட்டையும் கொடுப்பான். எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணணும். சில புத்தகங்களை நீங்கள் வாங்கி வாசிங்க. ஜெப வீரர்கள்னு சில பேர் அறியப்படுறாங்க வரலாற்றில். 2000 ஆண்டுகளாக ஜெப வீரர்கள்னு சில பேர் அறியப்படுறாங்க. அவங்களுடைய பயோகிராஃபிஸ்லாம் வாங்கி வாசிங்க. கடவுள் அவங்க வாழ்விலே செயல்பட்ட விதம் ஆச்சரியமாக இருக்கும். ஹட்சன் டெய்லர், ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். தனிப்பட்ட விதத்திலே நான் ஜெபம் பண்ணியும் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? 4:3 வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், மொதல் பிரச்சனை என்ன? விண்ணப்பம் பண்ணுறது இல்லை. ஏன்னா யாரையா பிடிச்சி ஏதாவது சரி பண்ணிக்கலாம், போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் அது பெருசாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை, எல்லாம் சொல்லுங்க, உங்கள் இச்சைகளை, பைபிள் இருக்கா? உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணிக்கிறபடினா பெற்றுக்கொள்ளாமல், ஏன் லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நான் செலவு பண்ணணும், அதுக்கு காசு வேணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணா அது நடக்க முடியாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப சில காரியங்களை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆண்டவர் பதிலே தெரில. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அதை தந்துட்டா தான் பதிலுங்கிறாங்க. நோ அப்படின்னாலும் பதில் தான். அது எத்தனை பேருக்கு புரியுது?
ஒரு வண்டிக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவர் வண்டி தரல, என்ன அர்த்தம்? இந்த வண்டி உனக்கு போதுமான்னு அர்த்தம். இந்த வண்டி போதும். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஒரு கோர்ஸ்க்காக ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, நியாயமா எல்லா விதத்துலையும் ஜெபம் பண்றீங்க, அது கிடைக்கல, அதுக்கு அடுத்த கோர்ஸ் தான் கிடைக்குது. ஒரு விதத்துல, எல்லா விதத்திலையும் கிடையாது. நம்ம என்ன லட்சணத்துல படிச்சோமோ அந்த லட்சணத்துல தான் என்ன கிடைக்கும், கோர்ஸ் கிடைக்கும். பாருங்க, போட்டு எல்லாத்தையும் தூக்கி கடவுள் மேல போடுறது. ஒரு விதத்துல நியாயமா ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது, தன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக செம்மைப்படுத்தி வாழும் பொழுது, நியாயமான சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவனுக்கு கிடைக்காம போச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னும் அதுவும் என்னதுதான் பதில் தான், நித்தியத்தின் பார்வையிலே அது சரியா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் நினைச்ச மாதிரி எல்லாம் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடல. அதுதான் கடவுளின் மேல் பாராட்டின மிகப்பெரிய இரக்கங்களிலே முதன்மையான ஒன்று. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். ரைட்? செல்ஃபிஷ் மோட்டிவ், தனிப்பட்ட ஆசாபாசங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்குங்கிற நியாயமான எந்தவித முகாந்திரமும் இல்லை. ரைட்? இப்ப பர்சனலா இருக்கிற தடை என்ன? என் இருதயம் தேவனுடைய நோக்கங்களுக்காக இயங்காத பொழுது, என் இருதயம் தேவனுடைய திட்டத்தின்படி இயங்காத பொழுது, என்னுடைய ஆசாபாசங்களுக்காக நடக்கணும் சில காரியங்கள், அதற்காக நான் ஜெபம் பண்ணேன்னா அப்படி செல்ஃபிஷ் மோட்டிவ் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டார். இப்பொழுது தேவன் என்னுடைய ஜெபத்தை விடவும் என்னிலே கவனம் செலுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? மிக முக்கியமாக நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவரே என் ஜெபத்திலே கவனம் செலுத்தும், என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும். பல சந்தர்ப்பங்களிலே என் ஜெபத்தை விடவும் அவர் என் மீது கவனம் செலுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நாளை தாண்டி போவோம். கடைசி இது தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற தடைகள். ஐந்தாவது சரீர பிரகாரமா இருக்கிற தடைகள், பிசிக்கல் ஹிண்டரன்ஸ். லூக்கா 22:45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து, எல்லாம் சொல்லுங்க, அதை ஏங்க எழுந்திருந்தெல்லாம் ஏங்க எழுதணும் பைபிள்ல? ஜெபம் பண்ணி முடித்துனா போதும்ல, ஜெபம் பண்ணி முடிச்சு எழுந்திரிச்சிட்டாரு அப்படிங்கிற வரைக்கும் எதுக்கு எழுதணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வேத வசனங்கள் இது. அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன மனநிலையில் இருக்கிறாரு பாருங்க. 44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட என்ன பண்ணாரு? அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருதுளிகளாக தரையிலே விழுந்தது. ரத்தம் போகுது, ரத்தம் சிந்தி என்ன பண்றாரு? வேர்வை சிந்தியல்ல, ரத்தம் சிந்தி என்ன பண்றாரு? ஜெபிக்கின்றார். இருதயமும் எப்படி இருக்கு? பயங்கரமான சோர்வுக்குள்ளாக இருக்கு. ஏன்னா சிலுவைக்கு போக போறார். போதுமான வரைக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் எந்திரிச்சாரு. போதுமான அளவு, போதுமான நேரம், போதுமான அவகாசம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணாரு? எழுந்தார். ஆனா ஜனங்கள் பாருங்க, சீஷர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்கள். துக்கத்தினாலே என்னது? நித்திரை பண்ணாங்கன்னா பாடியும் டயர்டா இருக்கு, இமோஷனலாவும் இவங்க ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஐயோ அடுத்தது என்ன ஆகுமோ? இப்போ நம்ம பலவான்கள் தான், வேலை செய்யறதுக்கு பலவான்கள், வீட்டு வேலை செய்வதற்கு பலவான்கள், எல்லா வேலையும் செய்யறதுக்கு பலவான்கள். ஆனா ஜெபத்துல பாருங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் ஜெபத்துல உக்காந்தா தூக்கமா வருது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஜெபம் பண்ணலாம்? சிம்பிள். அது ஜெபம் பண்ண வேணாமா? எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணு. எத்தனை பேருக்கு புரியுது? வழங்குதுங்களா? எப்பயுமே சாதாரண காரியத்துல கவனம் செலுத்துங்க. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்ல தெரியும்? நான் பெரிய இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் சாதாரண காரியங்கள்ல அவங்களுக்கு கவனம் செலுத்த தெரியல. பாருங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் உட்காந்தா ஜெபத்துல என்ன 10 நிமிஷம் ஓடாது, தூக்கம் தான் வரும், எப்படா படுக்கலான்னு தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணணும்? ஜபாவை ஊற்றுமையான்னு எத்தனை தடவை பண்ணாலும் அதெல்லாம் ஊற்ற மாட்டார். ப்ரியாரிட்டி வைஸ் உங்க ப்ரியாரிட்டி வைஸ் ஜபம் முன்னுரிமையில இருக்கணும். சொல்ல புரியுதா? உங்களுடைய முன்னுரிமைகள்ல தேவன் முதலிடத்தில் இருக்காத வரைக்கும் உங்கள் சரீரம் உங்களுக்கு ஒத்து வராது. இப்ப வாலிபர்கள் பலமுள்ளவர்கள் தானே, ஜபத்துல உட்கார மாட்டாங்களா? நிறைய வியாகுலப்பட்டா சரீரத்துல இருந்து என்ன வந்துச்சு? வேர்வை இல்லை, என்ன வந்துச்சு? ரத்தம் வந்துச்சு. ஆனா ஜபத்தை முடிச்சுட்டு தான் எந்திரிச்சார். அப்ப என்ன சொல்றீங்க? சரீர பிரகாரமா திடகாத்திரமா இருக்கணும் அவசியம் ஜெபிப்பதற்கு. ஆனால் பாவமே ஒரு மனிதனின் சரீரத்தையும் தொய்வுக்குள்ளாக்கும்.
சரி, இதை க்ளோஸ் பண்ணுவோமா? இது கொஞ்சம் கூட போயிடுச்சு. இத்தனை காரியங்கள் சொன்னேன். 5 காரியங்கள். ஜெபத்திற்கான 5 தடைகள் என்னென்ன? தேவனோடு நம்மளோட உறவு சரியாலாட்டி ஜெபத்திற்கு அது பெரிய தடைவாக இருக்கும். 2வது என்ன? குடும்ப உறவு. அப்புறம் சமூக வாழ்வு. இப்போ நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னா முதல் பண்ண வேண்டியது என்ன? வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடணும். நம்பர் 3 சமுதாய வாழ்வு. சமுதாய வாழ்வு நேரடியாக என் ஜப வாழ்வை பாதிக்கும். யாராவது ஒருத்தர் நீ எல்லாம் ஜபம் பண்ற அப்படின்னு என்னை பார்த்து கையை கேட்டானா அதை இண்டிகேட்டரா வச்சுங்க, அவன் மேலே கோவப்படாதீங்க. அதுதான் சமிக்கை, என்னுடைய சமுதாய வாழ்வு சரியில்லை. இதெல்லாம் சர்ச்சைக்கு போகுது, இதெல்லாம் ஊழியம் பண்ணுது, என்ன சொல்றேன் நான், அவங்க கோவப்படக்கூடாது. அதான் இண்டிகேட்டர். அதை ஒரு சமிக்கையாக சிக்னலாக எடுத்துக்கணும், சமுதாய வாழ்க்கையை சீர்படுத்தணும். அதனால தான் நிறைய பேர் பைபிளை மறைச்சி கொண்டு வராங்க, வெளியில தெரிஞ்சுன்னா. 4வது என்னதுங்க? தனிப்பட்ட வாழ்வு. தனிப்பட்ட வாழ்வுங்கிறது என்ன சொன்னேன்? அது ரொம்ப முக்கியம். அதை கருத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. தனிப்பட்ட வாழ்வு நிறைய பேர் கோட்டை விட்டுவாங்க. அதெல்லாம் என்னது? 1 ஜபமே பண்ணணுங்கிற ஒரு ஆசையே இல்லாமல் இருப்பது, ஜபத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களா இருப்பது, அதுதான் ஜபத்திற்கு பெரிய தடை. அப்ப இச்சித்தும் ஏன் கிடைக்காம போகுது? ஜபம் பண்றது இல்லை. இப்போ ஒரு நடிகனை பார்க்கணும்னா மரத்துலலாம் ஏறிடுறாங்களா இல்லையா? யோசிங்க, கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே விட்டு போங்க. சரீர பிரகாரமாக உங்களை நீங்கள் ஜபத்திற்கு என்று ஆயத்தப்படுத்திருக்கீங்களா? யோசிங்க, கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த தடைகளை எல்லாம் மனதிலே வாங்கி ரட்சிக்கப்பட்டவர்கள் இதையெல்லாம் சரி செய்து கொண்டு ஒரு ஆழமான ஜப வாழ்விலே முன்னேறி செல்ல எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.